ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் எழுதின புஸ்தகம் 91:14 சொல்லுது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் என்ன எதிர்பார்க்கிறன்னா, அவருடைய சமூகத்துல நாம் வாஞ்சையா இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்துல பல கோடி ஜனங்கள் இன்னைக்கு இருந்தாலும், ஆண்டவர் இந்த காலை வேளையில அவர் உங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர, சகோதரியே, நம்முடைய நம்முடைய பெற்றோரோ, நம்முடைய கணவரோ, நம்முடைய பிள்ளையோ, பேர பிள்ளைகளோ வெளி இடங்களுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வரும்பொழுது, அவங்க எப்பொழுது வருவாங்க? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் என்று சொல்லி, நம்ம ஆசையோடு அவளோடு கூட பழகணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, ஆவலோடு, ஆசையோடு நாம் காத்திருப்போம். அந்த வாஞ்சை இதே போலதான் ஆண்டவர் இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரே, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா, அவர் நம்மள்ட்ட பொருளோ பொண்ணோ எதையுமே அவர் கேட்கல. அவர் நம்மளோடு பழகணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நம்மளோடு கூட நேரத்த செலவழிக்கன்னு சொல்லி, அவர் நம்மளோடு கூட அவர் என்ன செய்தனா, என்னோடு கூட என் பிள்ளை பழகாதா? என்னோடு அவன் பேச மாட்டானேன்னு சொல்லி, ஆண்டவர் நம்மளோடு கூட அவர் எதிர்பார்த்துக் கொண்டார். அப்படி நாம் அவரோடு வாஞ்சையா இருக்கப்படும் பொழுது, நமக்கு ஒரு விடுதலை உண்டு. விடுதலை மாத்திரம் அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறபடியால், நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் கொண்டு செல்ல போதுமானவர் இருக்கிறார். இந்த நாட்கள்ல நாம் அவரிடத்துல வாஞ்சையா இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.